நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, காஃபி டீ குடிக்கிறது மூலமா ஃபர்டிலிட்டி இஷ்யூஸஸ் வருமா அப்படின்னு வந்து பேஷண்ட்ஸ் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா, காஃபியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வந்து கஃபீன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நிறைய பேர் காஃபியில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. கஃபீன் வந்து டீயில் இருக்குது. ஈவன் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாக்லேட், ஐஸ்கிரீம் அதுலலாம் கூட இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பெவரேஜஸ், அதாவது கோக், பெப்சி, இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அளவு கஃபீன் வந்து இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதை நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ ஸ்டடீஸ் படி பார்த்தோம்னா, ஒரு நாளைக்கு இந்த கஃபீனோட கன்சப்ஷன் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 500 மில்லிகிராம், அதாவது ஒரு நாளைக்கு மோர் தென் 5 கப்ஸ் காஃபி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்டிலிட்டி இஷ்யூஸஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இதுவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து ஒரு நாளைக்கு 2 to 3 கப்ஸுக்கு மேலே எடுக்கிறப்ப குழந்தையில வந்து கொஞ்சம் அனாமலிஸ் வர்றதுக்கு கூட ரிஸ்க் இருக்குன்னு இப்போ ஸ்டடீஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1 to 2 கப் ஆஃப் காஃபி எடுக்கிறது வந்து போதும். ஸோ அந்த அளவுக்கு எடுக்கிறப்ப பெருசாக இதனால ஃபர்டிலிட்டி இஷ்யூஸஸோ இல்லை ஈவன் ப்ரெக்னன்சியில் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அதை இதை விடவே இதோட அளவு வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப பெருசாக இந்த கஃபின்னால இஷ்யூஸஸ் எதுவும் வராது. ஸோ அதோட அளவு வந்து அதிகமாகிறப்ப தான் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து நமக்கு இருக்குது.